மகர ராசி நேயர்கள் இந்த ராகுகேது பயிற்சி பின் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இல்ல நபர்களால இருக்கலாம். ஏதேனும் வகையில பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னா எந்த நபரிடம் அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா? ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னாக்க வந்துட்டு 7.5 சனி ஃபுல்லாக விலகுது அண்ட் ராகுக்கு வந்துட்டு குருவோட பார்வை இருக்குது. ஸோ இது ரெண்டும் வச்சு பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு 60 to 65% பாசிட்டிவாக இருக்குது. மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது இடத்துல ராகு வராரு. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன், முன்னேற்றம், அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ப்ரொமோஷன், அந்த ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இப்போ 7.5 சனி ஃபுல்லாக விலகிட்டாரு. அவர் அடுத்து ஒரு அந்த வெற்றி ஸ்தானத்துக்கு போகும்போது இவ்வளோ நாளாக அவர் தடைப்பட்டுட்டு கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு இப்போ கண்டிப்பாக வந்து கைக்கு கிடைக்கும். 2வது அவர்களோட ராசிநாதன் வேறு. திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் திருமணம் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஆல்ரெடி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, அவ்வளோதான், அடுத்து வந்துட்டு தட்டு மாற்றணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு ஏதாவது ஒரு சம்மந்தி சண்டை, ஒரு சச்சரவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வரதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு இருக்காது, ETF கோல்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேப்பர் கோல்டு மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க வந்துட்டு உங்களுக்கு சனியோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தாராளமாக அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான அமைப்புங்கிறது இருக்குது. இந்த பீரியட் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எந்த கோயில் சொல்லலாங்க? மகர ராசிக்காரங்க இந்த பீரியடில் கண்டிப்பாக போகணும் அப்படின்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம் என்று நம்மோட இணைந்த பேர் ஆஸ்ட்ரோ அர்ச்சனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ராகுகேது பயிற்சி பலன் பார்த்துருக்கோம் மேம். அந்த வரிசையில் இப்போ மகரம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேம். பொதுவாக அந்த ராகுகேது பயிற்சி மகரத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன் தரப்போகுதுங்க மேம்? மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு 2வது இடத்துக்கு போயிருக்காரு. இப்போ ஸோ இவ்வளோ நாள் 3வது இடத்துல இருந்தவர் இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி 7.5 சனிங்கிறது கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடுச்சு. ஸோ இப்போ 2வது இடத்துல வந்திருக்கிற ராகுவை வந்துட்டு குரு பார்வை அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ 2வதுங்கிறது வந்து பொதுவாக வந்து தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல ராகு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு அமைப்பு. ரொம்ப சூப்பரான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். பட் குரு பார்வை இருக்கிறதுனால இதனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது நல்ல குறையும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து கேது பார்த்தீங்கன்னா கேது 8வது இடத்துல இருக்காரு. 8ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுள் ஸ்தானம் இல்லை ஒரு மறைமுக ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஹிடன் அப்படிங்கிற ஒரு இது ஒரு மர்மமான ஒரு ஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அங்கே கேது இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்துட்டு அதாவது ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. பட் ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னாக்க வந்துட்டு 7.5 சனி ஃபுல்லாக விலகுது அண்ட் ராகுக்கு வந்துட்டு குருவோட பார்வை இருக்குது. ஸோ இது ரெண்டும் வச்சு பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு 60 to 65% பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி நேயர்கள் இந்த ராகுகேது பயிற்சி பின் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இல்லை நபர்களால் இருக்கலாம். ஏதேனும் வகையில் பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னா எந்த நபரிடம் அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா? மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது இடத்துல ராகு வராரு. ஸோ 2 அப்படிங்கிறது வந்துட்டு வாக்கு ஸ்தானம். ஸோ அங்கே வரப்போகிற அந்த ராகு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பரபரப்பாக ஏதாவது பேச வச்சுடுவார். அந்த ஒரு வாக்கு அப்படிங்கிறதுல வந்து இந்த ஹார்ஷாக பேசுறது, நம்மளை அறியாமலே வந்துட்டு ஒரு கோவத்தில் வந்து ஒருத்தங்க கிட்ட ஹார்ஷாக பேசுறது அப்படிங்கிறது நிறைய பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பீரியடில். அது ஒரு வேலை இடமா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு வீடாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்துட்டு வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி 8ல் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர் வந்துட்டு சுக்கிரனோட சாரத்தில் வரும்போது உங்களோட குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மன சங்கடத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தைங்களோட ஹெல்த்தோ இல்லைனா எஜுகேஷனோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 2 விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும் இந்த பீரியடில். மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி 2ல் ராகு இருக்காரு. 2ங்கிறது வந்து ஒரு தனஸ்தானம். பட் ஆனால் அந்த 2ல் இருக்கிற ராகு ஒரு சுபகிரக பார்வைங்கிறது இருக்குது, குருவோட பார்வை இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 3க்கும் 12க்கும் உடைய குரு. ஸோ 3 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெற்றி ஸ்தானம், ஒரு தைரிய ஸ்தானம்னு சொல்கிறது. ஸோ அவர் வந்துட்டு பார்க்கறதுனால வந்துட்டு ஒரு தொழிலில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு சில யுக்திகளை வந்துட்டு உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. சின்னதாக சரி நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
அப்படின்னா, அத ஃபோட்டோ எடுத்து நம்ம சும்மா போஸ்ட் பண்ணலாம். ஒரு Facebookல போஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒரு Instaல போஸ்ட் பண்ணலாம்னு சும்மா ரேண்டமா பண்ணியிருப்பீங்க. சரி யார் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபாலோவரோட ஒரு பேஜ்ல வந்துட்டு நீங்க போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு வெற்றிய வந்துட்டு குடுக்கும். ஏன்னா 3ல சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு வெற்றி ஸ்தானத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, அந்த ஒரு லாபத்துக்கு உண்டான ஒரு வெற்றிய வந்துட்டு அவர் கண்டிப்பா குடுப்பாரு. ஸோ நீங்க எதிர்பாராத ஒரு வெற்றி. நீங்க வந்துட்டு பிளான் பண்ணிலாம் பெருசா பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு பிஆர்லாம் வச்சு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்ட ஒரு சின்ன விஷயம் ஒரு வைரல் ஹிட் அப்படின்ற மாரி ஆயி, அதுல வந்துட்டு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இந்த பீரியட்ல. அண்ட் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க வந்துட்டு இந்த பீரியட்ல, இந்த கவர்ன்மெண்ட் ரிலேட்டட் ஒரு அப்ரூவல் வாங்குறதா இருக்கட்டும், இல்லன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டட் விஷயத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கேது 8ல இருக்காரு. அவர் சூரியனோட சாரத்துல சஞ்சரிக்கும் பொழுது, ஏதாவது அரசு தொடர்பான ஒரு தொந்தரவுகள், இல்லன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல மட்டும் தொழில் செய்றவங்க கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த பீரியட கிராஸ் பண்ணிடலாம். மகர ராசி நேயர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சி பின் வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில ஒரு ப்ரமோஷன், முன்னேற்றம், அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம். மகர ராசியில வேலை செய்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தனம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது அந்த தனஸ்தானத்துல இருக்கிற ராகுவுக்கு இருக்கு. ஆனா அதே குரு தான் வந்துட்டு 12லயும் இருக்காரு. ஸோ விரையாதிபதியும் உங்களுக்கு அதே குரு தான். ஸோ அப்படிங்கும்போது, நீங்க வர்ற இன்கம் எல்லாம் ஏதாவது ஒரு லோன் அந்த மாதிரி போட்டு வெளியில போறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால கையில அமௌண்ட்ட சேவ் பண்றது எப்படி அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ப்ரமோஷன், அந்த ட்ரான்ஸ்ஃபர், இன்கிரிமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஏன்னா இப்ப 7 சனி ஃபுல்லா விலகிட்டாரு. அவர் அடுத்து ஒரு அந்த வெற்றி ஸ்தானத்துக்கு போகும்போது, இவ்ளோ நாளா அவர் தடைப்பட்டுட்டு குடுத்துட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு இப்போ கண்டிப்பா வந்து கைக்கு கிடைக்கும். 2வது அவர்களோட ராசிநாதன் வேற. ஸோ அதனால வந்துட்டு சரி இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டுட்ட, இப்ப வச்சுக்கோ அது ஒரு போனஸா அப்படின்னு சொல்லிட்டு அது குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனா அந்த வரப்போற இன்கம்ம வச்சு எப்படி நீங்க ஃபியூச்சர பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்னும் ஃபர்தர் லோன்ஸுக்குள்ள இறங்காம பண்றதுங்கிறது முக்கியம். அதே மாரி வேலையில இருக்கிறவங்க வந்துட்டு உங்கள நம்பி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குறாங்க. இல்ல உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் அசைன் பண்றாங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்கன்னா, அத நீங்க பர்சனலா பண்றது நல்லது. அத நான் வந்து இன்னொருத்தருக்கு டெலிகேட் பண்ணிட்டேன். இல்லன்னா நான் சும்மா இன்டர்னலா அப்படியே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். நீ பண்ணி குடு. நான் வந்து அத வாங்கி மேல வந்துட்டு சப்மிட் பண்றேன் அப்படின்றதெல்லாம் தயவு செய்து பண்ண வேண்டாம். உங்க வொர்க்க அடுத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ண வேண்டாம். அது பண்ணக்கூடிய ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. அத அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட வொர்க்க நீங்க டெடிகேட்டடா, பர்சனலா நீங்க அத பண்ணி குடுக்குறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பேர வாங்கி தரும் உங்களோட வேலை இடத்துல. மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில அவங்க குடும்பத்தில ஒரு அது சுபகாரியமா இருக்கலாம், இல்ல திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு சாதகமா இருக்குங்க மேம்? மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல திருமணம் அப்படிங்கிறது வந்துட்டு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும். ஆல்ரெடி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆற ஸ்டேஜ்ல இருக்கு. அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு தட்டு மாத்தணும் அவ்வளோதான் அப்படின்ற மாரி இருக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு, ஏதாவது ஒரு சம்மந்தி சண்டை, ஒரு சச்சரவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வரதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் தாமதப்படுத்தாம எவ்வளோ சீக்கிரம் முகூர்த்தத்த பண்ண முடியுமோ பண்ணிடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாரி, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ராசிக்கு வந்துட்டு பார்வை இல்லை அப்டின்னாலுமே வந்துட்டு, குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு அப்டிங்கிறதுனால, குடும்ப விருத்தி அப்டிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஆல்சோ சனியோட பார்வை 5வது இடத்துல படுது. 5வதுங்கிறது புத்திரஸ்தானம். ஸோ சனிங்கிறவரு உங்களோட ராசிநாதன். அந்த புத்திரஸ்தானத்துக்கு வந்துட்டு நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ சனியும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்டிங்கிறதுனால, குழந்தை பிறப்புல இல்லன்னா ஒரு கன்செப்ஷன்ல இவ்ளோ நாள் ஆன டிலேஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்ப சார்ட் அவுட் பண்ணிடுவாரு. 3க்கு வர சனி வந்துட்டு கொஞ்சம் பேசி பண்ணி குடுப்பா அப்படின்னு சொல்லி சுக்கிரன்ட்ட பேசிட்டு, இவ்ளோ நாளா வந்துட்டு டிலே ஆயிட்டு இருந்த அந்த ஒரு குழந்தை பேரு, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நேச்சுரலா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது நல்ல பிரைட்டாவே இருக்கு மகர ராசிக்கு. மகர ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில ஒரு முதலீடு பண்ணணும் அப்டின்னா, ஷேர் மார்க்கெட் இல்ல கோல்டு, லேண்ட் அப்படிங்கிற மாரி எதுல பண்ணலாங்க மேம்? எதுல லாபம் அதிகமா கிடைக்கும்? மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்துட்டு, அவங்க பண்ணலாம் அப்படின்னு முதலீடுனா, அந்த கோல்டு இடிஎஃப்ன்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரானிக் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில வந்துட்டு பண்ணினாங்க அப்படின்னாக்க வந்துட்டு, ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவா இருக்கும். அதாவது பிசிக்கல் கோல்டு அப்படின்னு இருக்காது. இடிஎஃப் கோல்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேப்பர் கோல்டு மாதிரி. ஸோ அதில வந்துட்டு இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க வந்துட்டு, உங்களுக்கு சனியோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால, தாராளமா அந்த கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கான அமைப்புங்கிறது இருக்கு இந்த பீரியட். மகர ராசி நேயர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, எந்த கோயில் சொல்லலாங்க மேம்? மகர ராசிக்காரங்க இந்த பீரியட்ல கண்டிப்பா போணும் அப்டின்னா, கேது 8ல இருக்காரு. ஸோ 8ல இருக்கறனால ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இல்லன்னா வந்துட்டு ஒரு சில ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒரு இன்டிமசி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க கோயம்புத்தூர் பக்கத்துல தான் இருக்கு.
ஸோ அது பக்கத்துல இருக்கிற அந்த மங்களாம்பிகை உடனுறை மாதினேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கேது பரிகார ஸ்தலம். ஒரு முறை வந்து கேது பகவான் வந்து இந்த துர்வாசர்ன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருக்காரு இல்லையா? ஸோ அவரோட கோபத்துக்கு ஆட்பட்டு ஒரு சாபத்துக்குள்ள போயிட்டாரு. ஸோ அவர் வந்து இந்த சுவாமி கிட்ட வழிபட்டு தான் வந்துட்டு அவரோட சாப விமோச்சனம் பெற்றாரு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு கேது தோஷம் இல்லைன்னா கேதுவால வரக்கூடிய ஒரு கெடுபலன்கள் அதெல்லாம் வந்துட்டு நான் இங்க வந்துட்டு என்னை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா நான் அதை வந்துட்டு சரி பண்ணி தருவேன் அப்படின்றது வந்து கேது பகவான் கொடுத்த வாக்கு. ஸோ அதனால ஒரு முறை அந்த கோயில்ல போய் வழிபட்டுட்டு அங்க வந்து கொள்ளு வேக வச்சு வந்துட்டு தானம் மாதிரி பண்ணுவாங்க. அந்த 7 முறை சுத்தி வந்து கொள்ளு வேக வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு தானம், அந்த ஒரு அன்னதானம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே, கேதுவால வரக்கூடிய அந்த ஒரு டிலேஸ், அந்த ஒரு பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல ஈஸியா கிராஸ் பண்ணிரலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட் குடுக்கணும் அப்டின்னா என்ன குடுக்கலாங்க? மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கேது வந்து முதல்ல இந்த சூரியனோட சாரத்துல வரும்பொழுது, ஏதாவது அரசு தொடர்பான ஒரு பிரச்சனைகள் வரும். சின்னதா ஒரு நீங்க வந்துட்டு ஒரு ஓவர் ஸ்பீடிங்ல போய் மாட்டுறது போலீஸ் கிட்ட, சீட் பெல்ட் போடாம போய் மாட்டுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேவையில்லாத ஒரு ஃபைன், ஒரு பெனல்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரயம் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் இது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கவர்ன்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி கேது வந்துட்டு சுக்கிரனோட சஞ்சாரத்துல வரும்பொழுது, அந்த ஒரு குழந்தைகளோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்லன்னா ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்லன்னா குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டு அடிமையாறது, ஒரு வயசுக்கு மீறின ஒரு சில பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது வரத்துக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு அடாலசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க, இல்லன்னா ஒரு டீனேஜ்ல இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு, பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்காணிப்போட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பீரியட்ல. மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில ராகு கேது பெயர்ச்சி பலன் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாம் இருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.